ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கேக்கு, பன்னு, ஐஸ்கிரீம்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய டூட்டி ஃப்ரூட்டி வந்து வீட்டிலேயே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். நான் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் இன்றைக்கி பண்ணியிருக்கேங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து டூட்டி ஃப்ரூட்டி ஹோம்மேடாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நிறைய குவான்டிட்டியில் டூட்டி ஃப்ரூட்டி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டூட்டி ஃப்ரூட்டி பண்ணுறதுக்கு நான் வந்து நல்ல பெரிய சைஸில் பப்பாளி காயை எடுத்து அதை தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுகிட்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம நறுக்குனது அதை தோல் சீவுறதெல்லாம் காணிக்கும்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் வந்து நான் அதை வந்து ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன். இப்போ நறுக்குன அந்த பப்பாளி காயை வந்து வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு பப்பாளி காய்களை வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து, தண்ணி சூடானதும் பப்பாளி காய்களை வந்து அதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இது பார்த்திங்கன்னா குறைஞ்சது 8 to 10 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து வருது. இது வந்து நல்லா கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா கிளாஸியாக வெந்துருச்சு. இதாங்க கரெக்டான பக்குவம். இதுக்கு மேலே வேக விட்டால் இது குழஞ்சிடும். அப்போ நம்ம சுகர் சிரப்பில் போடும்போது அது ரொம்ப குழஞ்சி வந்துடும். இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு காயை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துருவோம். பாருங்க, வேக வச்ச பப்பாளி காயை தண்ணியில இருந்து நம்ம தனியா பிரிச்சு எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து சுகர் சிரப்ல நல்லா வேக வச்சு எடுக்கணும். சுகர் சிரப் ரெடி பண்றதுக்கு ஒரு அடிக்கனமான கடாய் அடுப்புல வச்சு 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குவோம். 2 கப்பு தண்ணி சேர்த்துக்குவோம். வெள்ளை சர்க்கரை வந்து தண்ணியில நல்லா கரையணும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுருவோம். நம்ம சேர்த்துக்கிட்ட வெள்ளை சக்கரை தண்ணியில் நல்லா கலந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்க பப்பாளி காய்களை இதில் சேர்த்துருவோம். பப்பாளி காயை சுகர் சிரப்பில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம சேர்த்துருக்க சுகர் சிரப்பு வந்து ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் இந்த பப்பாளி காயை நல்லா வேக வச்சு நம்ம எடுக்கணும். நம்ம சேர்த்துக்கிட்ட சுகர் சிரப்பு வந்து பப்பாளியில் நல்லா சேர்ந்துட்டு பாருங்கள், நமக்கு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கலர்ஸில் இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். வந்து நான் 6 கலர் பண்ண போகிறேன். இந்த 6 கலரில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கலர் எதுவுமே சேர்க்காம நான் பண்ண போகிறேன். 1.5 கரண்டி அளவுக்கு நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து நான் கலர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதே அளவுக்கு இந்த மீதி இருக்க 5 கப்லையும் 1.5 கரண்டி அளவுக்கு நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்த்துக்கிறேன். அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 6 பவுல்லையும் வந்து சுகர் சிரப்பில் வேக வச்ச பப்பாளி காயை ஈக்குவலாக நம்ம சேர்த்துட்டோம். இதில் நான் வந்து கலர் எதுவுமே சேர்க்கலை. ஸோ நான் இதை வந்து தனியாக இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு கலராக சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சேர்க்க போகிறது ரெட் கலருங்க. 3 to 4 சொட்டு விட்டால் போதும். நம்ம இதை வந்து கலந்துக்கலாம். பாருங்க, நம்ம இப்போ ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துட்டோம். இது வந்து நல்லா ஊறும் போது இந்த கலர் ஃபுல்லாக நல்லா கலந்துடுறதில்ல. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர் சேர்க்க போகிறேன். எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்துருவோம். பாருங்க, சூப்பராக கலந்துருச்சு. இப்போ நம்ம சேர்க்க போகிறது பிங்க் கலர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். பிங்க் கலர் சேர்த்து நல்லா கலந்துட்டோம். கிரீன் கலர் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். கிரீன் கலர் சேர்த்து அதையும் நல்லா கலந்துருவோம். அவ்வளோதாங்க, கிரீன் கலர் சேர்த்து நல்லா கலந்துட்டோம். இதையும் வச்சிடலாம். அப்படியே என்கிட்ட வந்து ப்ளூ கலர் இருக்குது, அதையும் சேர்த்துக்குவோம். ப்ளூ கலர் சேர்த்து நல்லா கலந்துருவோம். கலர் சேர்த்து நம்ம உடனே எதுவும் பண்ணிடக்கூடாது. இதை வந்து குறைஞ்சது 8 to 10 மணி நேரம் வந்து இதை ரெஸ்ட்டில் விடணும். நான் என்ன பண்ண போறேன்னா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இதை ரெஸ்ட்டில் விட போகிறேன். ரெஸ்ட்டில் விட்டுட்டு நாளை காலையில் இது எந்த அளவுக்கு சுகர் சிரப்பில் ஊறி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓவர் நைட் வந்து நம்ம ஊற விட்டுட்டோம். எல்லாம் ஊறிட்டு நமக்கு வந்து பெர்ஃபெக்டாக டூட்டி ஃப்ரூட்டி வந்து நமக்கு ரெடி ஆகிடுக்கு. பாருங்கள், இப்போ இதை வந்து நம்ம இந்த சுகர் சிரப்பில் ஊறிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த சுகர் சிரப்பை ஃபுல்லாக நம்ம இப்போ வந்து ஃபில்டர் பண்ணணும்.
இதில் சேர்த்துட்டு நம்ம இதை லைட்டாக அழுத்தி கொடுக்கணும். இந்த மாதிரி அழுத்தி கொடுக்கும்போது சுகர் சிரப் எல்லாமே கீழே உள்ள போலில் வந்து கலெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி அழுத்தி கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். பாருங்கள், நம்ம வந்து இப்போ அருமையான நல்ல கலர்ஃபுல்லான டூட்டி ஃப்ரூட்டி வந்து வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். நான் 6 கலரில் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கே. இது வந்து மார்க்கெட்டில் வாங்கணும் அப்படின்னா எபோ 200க்கு மேலே தான் வரும். நம்ம வீட்டிலே வந்து ஜஸ்ட் ஒரு 20 ருபீஸில் தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இதை வந்து இந்த நேரத்தில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கலர் ஒன்றோட ஒன்று ஒட்டி பிடிக்கும். அதனால கொஞ்சம் நேரம் இதை வந்து ஃபேனுக்கு அடியில் வச்சுட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம். 4 மணி நேரத்துக்கு மேலே வந்து ஃபேனுக்கு அடியில் காய வச்சு எடுத்துருக்கீங்க. இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒவ்வொரு கலருமே நான் எடுத்து காணிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நமக்கு இப்போ அருமையான நல்ல கலர்ஃபுல்லான டூட்டி ஃப்ரூட்டி வந்து நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம். இதை எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கலந்துருவோம். நம்ம எடுத்துக்கிட்ட 6 கலரையும் ஒன்றா கலந்துட்டோம். பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இந்த டூட்டி ஃப்ரூட்டி பார்த்திங்கன்னா கேக் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதுபோக பன்னு, ஐஸ்கிரீம்ஸ் இதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து நான் வந்து இதை மாற்றிக்கிறேன். ஏர்டைட் கண்டெய்னருக்கு வந்து மாற்றிட்டோம். நமக்கு எவ்வளோ டூட்டி ஃப்ரூட்டி வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நான் பண்ணியிருக்க இந்த டூட்டி ஃப்ரூட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.